மேகம் என் தலைமேல். கள்ளத்தனமான போதகங்களும் செவிகளை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் வாழுகின்ற நாட்களும் நாங்கள் ஊழியம் செய்கிற நாட்களும் இறுதி நாட்களாய் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ராஜ்யத்தை சொல்ல வேண்டிய நாட்களாய் இருக்கின்றது. ஆனால் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் திருமண வீட்டிலே திராட்சை முடிந்து போய்விட்டால் திராட்சை கொண்டு வர எந்த வழியும் இல்லை. இனிமேல் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை என்ற ஒரு நிலை வரும் வரை வீட்டுக்குள்ளே பாவம் படுத்து கிடக்கின்றது. அந்த அளவுக்கு பாவம் லைஃப் ஸ்டைலாய் மாறிவிட்டது. தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையை நாளாந்த வாழ்க்கையை பாவம் மாறிவிட்டது. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு நாட்களிலே நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற போது, அவர் மேல் விசுவாசம் வைக்கின்ற போது, அவரை நீங்கள் நம்புகின்ற போது, அவரை நீங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொள்கின்ற போது, அவரை சொந்த தெய்வம் என்று மனதார நீங்கள் விசுவாசிக்கின்ற போது உங்களுடைய காரியங்களை வாய்க்கப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று ஆண்டவருடைய ஆலயத்தை கள்ளர் பொறையாய் மாற்ற வேண்டாம். உங்களுக்கு விருப்பமானவற்றை சபைகளை செய்ய வேண்டாம். சபை தேவனுடைய வீடாய் இருக்கிறது, ஜெப வீடாய் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரம் சபையிலே நடக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான செய்திகள் மாத்திரம் சபையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். எலோகிம் நட்சத்திர சுவிசேஷ சபையின் இயேசுவின் இதய துடிப்பு என்னும் தொலைக்காட்சி ஊழியத்தினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். கடந்த 1-2 வாரங்களாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து கழுதையிலே பவனி சென்ற அந்த சம்பவத்தை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். நாங்கள் பார்த்தோம், ஆண்டவருடைய மனதுருக்கத்தை சுமக்க வேண்டும், சுவிசேஷத்தை சுமக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கடந்த வாரங்களிலே நாங்கள் தியானித்தோம். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் மிகவும் விசேஷமான ஒரு காரியத்தை நாங்கள் தியானிக்க போகின்றோம். அதுதான் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த வைராக்கியத்தை நாங்கள் சுமக்க வேண்டும். அதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகின்றோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து நாங்கள் 46வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்கு மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடும் தொடர்ந்து நீங்க உதவி செய்கிறபடியா உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவரே, எங்களை நீங்கள் நெருக்கி ஏவுகிறபடியா நன்றி ஆண்டவரே. உங்களுடைய புதிய வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நேரத்திலே ஆண்டவரே, என்னை உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக தாழ்த்துக்கிறேன் தெய்வமே. நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய எந்த மன விருப்பமும் எங்களுடைய சொந்த சிந்தனைகளோ இந்த செய்தியிலே வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. தெய்வமே, இந்த முழு உலகத்துக்கும் ஆண்டவரே, இதை கேட்கிற முழு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, எதை நீங்கள் பேச சித்தமா இருக்கிறீர்களோ அதை மாத்திரம் என்னுடைய வாயினோடாக பேசும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையா என்னுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் ஐயா. உங்களுடைய கிருபையினாலே என்னை மூடி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த செய்தியை பேசுவதற்கு என்னை தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆண்டவரை என்னை தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இருதயத்தில் ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட பின்பதாக ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வைராக்கியம் ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லாவற்றையும் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த இடத்துல நாங்கள் வாசிக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும்
புறம்பே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குயாக்கினீர்கள் என்றார். பாருங்கள், இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வைராக்கியம் காணப்படுகின்றது. தன்னுடைய ஆலயத்தை குறித்து, தன்னுடைய ஜெப வீட்டை குறித்து ஒரு வைராக்கியம் ஆண்டவருக்கு காணப்பட்டது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கின்றோம். அதன் மூலம்தான் இந்த செய்தியை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நாம் அவரை நம்முடைய தகப்பனாய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவருக்கு நாங்கள் ஊழியங்கள் செய்கின்றோம். ஆண்டவருக்கு இந்த வைராக்கியம் வாழ வேண்டும் என்று யோசிக்கின்றோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு நாங்கள் செல்லுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் சுமந்து கொண்டு செல்லுகின்றோம். நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டும்? வைராக்கியம் நிறைந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகினார். எருசலேம் தேசத்தை பார்த்து மனதுருக்கத்தை நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் பார்த்தோம். மனதுருக்கம் நிறைந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுமக்க வேண்டும். அதே நேரம் அவர் ஆலயத்துக்குள்ளே அவர் பிரவேசித்த போது, விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் கண்ட போது ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் பற்றி எறிந்தது. தன்னுடைய ஆலயத்தை குறித்து, தன்னுடைய ஜெப வீட்டை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் பற்றி எறிந்தது. அந்த ஒவ்வொரு வைராக்கியமும் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளின் மேலே பற்றி எறிய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை குறித்து நான் தியானித்த போது சில காரியங்களை நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நாட்களிலே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே, மக்கள் பலியிட ஆலயத்துக்கு போகின்ற போது அவர்கள் 2 நாள் சம்பளத்தை அல்லது 2 நாள் கூலியை அவர்கள் செலுத்த வேண்டும். செலுத்தி அவர்கள் அங்கே விற்கின்ற, பலியிடுவதற்கு வைத்திருக்கின்ற புறா குஞ்சுகளையோ அல்லது மிருகங்களையோ அவர்கள் வாங்க வேண்டும். வாங்கி பலியிடுவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதே நேரம் வெளியிலே இருந்து கொண்டு வருகிறவருடைய பணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் ஆலயத்துக்குள்ளேயே அவர்கள் பணங்களை மாற்றுவார்கள், எக்ஸ்சேஞ்ச் செய்வார்கள். பணத்தை நல்ல பணமாக மாற்றி கொடுப்பார்கள், அந்த பலியிடுவதற்கான அந்த மிருகங்களையோ புறாக்களையோ வாங்குவதற்காக. இது இப்படி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். அதனாலேதான் ஆண்டவர் அங்கே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் கண்டபோது ஆண்டவருக்குள்ளே வைராக்கியம் பற்றி எறிந்தது. ஆண்டவருக்கு ஏன் ஒரு வைராக்கியம் பற்றி எறிய வேண்டும்? பாருங்கள், எல்லாம் அறிந்திருந்த வேத பாரகர்களும் ஆலயத்துக்கு பொறுப்பானவர்களும் இதிலே உடன்பட்டிருந்தார்கள். உண்மையான ரட்சிப்பையும், உண்மையான மனதுருக்கத்தையும், உண்மையான பாவ மன்னிப்பையும் சொல்ல வேண்டியவர்கள் இப்படிப்பட்ட வெளிப்பிரகாரமான ஒரு பலியிடுதலுக்கும் ஒரு பாவ மன்னிப்புக்கும் அவர்கள் தாங்களும் உடந்தை போனார்கள். 2 காரணம் இருந்தது. ஒன்று, அவர்கள் தங்களுக்கென்று பணங்களை சம்பாதிப்பதற்கும் தங்களை அவர்கள் அபிவிருத்தி செய்வதற்கும் அந்த காரியத்தை பயன்படுத்தினார்கள். அடுத்தது, ஆண்டவர் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்ற வார்த்தையை மறந்து பலியிடுவதிலேயே தங்கள் காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த இடத்திலே நாங்கள் தியானிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக் கொள்ளுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வைராக்கியம் நமக்குள்ளே எப்படி இருக்கின்றது என்று சொல்லி நாம் தியானித்து பார்க்க வேண்டும். தேவாலயத்தை குறித்த வைராக்கியம் ஆண்டவருக்குள்ளே பற்றி எறிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகின்றது, நீங்களே அந்த ஆலயம், நம்முடைய சரீரமே அந்த ஆலயமா இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அதன் அடிப்படையிலே நம்முடைய சரீரமாய் இருக்கலாம், அல்லது நாம் வழிபட போன்ற ஆலயம் கட்டிடமாய் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய வைராக்கியம் நமக்குள்ளே பற்றி எறிய வேண்டும். ஆண்டவர் என்ன செய்தார்? விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் ஆண்டவர் புறம்பே துரத்தி என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது சொல்லி ஆண்டவர் சொல்லி, நீங்கள் அதை கள்ளர் குவாய்க்கிறீர்கள் என்று சொன்னார். பாருங்கள், இன்று நம்முடைய நாட்களிலே நாம் ஆராதிக்கின்ற இடங்களிலே நாம் என்ன செய்கின்றோம்? ஜெப வீடு என்று சொல்லுகின்ற போது தேவனோடு
உறவாடுகின்ற ஒரு இடம். தேவனும் மனிதனும் உறவு கொள்ளுகின்ற ஒரு இடம்தான் ஜெப வீடு. ஆண்டவர் நாங்கள் பேசுவதும் ஆண்டவர் எங்களோடு பேசுவதும் தான் ஜெப வீடா இருக்கின்றது. ஆனால் அவற்றையெல்லாம் மறந்து அந்த நாட்களிலே வாழ்ந்த அந்த மக்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக்கினார்கள். வேதத்தை மறந்து, ஜெபம் என்கிற அர்த்தத்தை மறந்து, தேவனுள்ள உறவை மறந்து, தேவனுள்ள அன்பின் இணைப்பை மறந்து ஒரு சடங்காச்சாரமாய் மத அடிப்படையிலே அந்த ஆலயத்தை மாற்றிவிட்டார்கள். அதனாலே ஆண்டவருக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய நாட்களிலும் பல இடங்களில் மதவாதிகளை நாங்கள் மாறிக்கொண்டு வருகின்றோம். உண்மையான அன்பு பிரசங்கிக்கப்படாமல், உண்மையான ஆண்டுடைய கிருபை பிரசங்கிக்கப்படாமல் இன்று தேவ ஆலயங்களும் ஊழியர்களும் ஒரு மத அடிப்படையிலே எல்லா கிறிஸ்தவமும் மாறிக்கொண்டு வருகின்றது. நீங்க சிந்தித்து பாருங்கள். ஒரு சிலவரை நீங்கள் இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். இன்று பல இடங்களிலே மதம் என்ற அடிப்படையிலே கிறிஸ்தவம் மாறிக்கொண்டு போகின்றது. அன்று யூதர்கள் மதத்தை ஸ்தாபித்திருந்தார்கள். வெளிப்படையான ஒரு மத நடவடிக்கை. பலியிடுவதை தவிர வேறு ஒன்று செய்வதில்லை. ஆண்டவர் இரக்கத்தை விரும்பினார். ஆண்டவர் பலியை விரும்பவில்லை, இரக்கத்தை விரும்பினார். போலியான ஒரு மதத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். தாங்களை பரிசுத்தவான்களை காட்டுவதற்கு சொல்லி ஒரு வழிமுறை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அதை பார்த்த போது ஆண்டவருக்கு வைராக்கியம் வந்தது. இன்று நாங்கள் சபைகளிலே என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று சபையிலே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இன்று இதை நீங்கள் ஒரு சிலவரை போதகர்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடும், ஊழியர்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடும், இனிமேல் நீங்கள் ஊழியம் செய்த விசுவாசிகள் கேட்டிருக்க கூடும். சபையை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே பற்றி எறிய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று ஆண்டவருடைய ஆலயத்தை கள்ளர் குகையாய் மாற்ற வேண்டாம். உங்களுக்கு விருப்பமானவற்றை சபைகளிலே செய்ய வேண்டாம். சபை தேவனுடைய வீடா இருக்கின்றது, ஜெப வீடா இருக்கின்றது. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரம்தான் சபையிலே நடக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான செய்திகள் மாத்திரம்தான் சபையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இன்று ஒரு வியாபார ஸ்தலமாய் சபையை நாங்கள் மாற்றிவிட்டோம். இன்று உலகம் முழுவதிலும் பல தேசங்களிலே இன்று கிறிஸ்தவமும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் வியாபாரமாய் மாறிவிட்டது. எப்படி இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்துவிட்டு அவருடைய அந்த ஆண்டவருடைய அந்த வஸ்திரத்துக்கு சீட்டு போட்டார்களோ, அதுபோல இன்று சபையும் சபை மக்களும் சபை ஊழியர்களும் இன்று ஆண்டவருடைய மரணத்தை, ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு கொடுத்த கிருபையை சீட்டு போடுகிற நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். கோபத்தில் இதை சொல்லுகின்றோம், அல்லது ஊழியர்கள் மேல் இருக்கிற கோபத்தில் சொல்லுகிறோம். நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதுதான் இப்பொழுது நடக்கின்ற உண்மை. சபைகளுக்குள்ளே வியாபாரம், பணத்தை குறித்த பிரசங்கங்கள், எப்படி பணத்தை டபுள் ஆக்குவது, பணத்தை கொடுத்து எப்படி இன்னும் அதிகமாக ஆக்குவது என்ற பிரசங்கங்கள் இன்று சபைகளிலே செய்யப்படுகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை வெறுத்தார். அவருக்கு சபைக்குள்ளே பக்தி வைராக்கியம் பற்றி எறிந்தது. அருமையான போதகர்களே, நீங்கள் போதிக்கின்ற பிரசங்கத்தை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவருடைய வேதத்தை தவிர சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க உங்களை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வாயிலே வருகின்றவற்றையெல்லாம், சிந்தனையிலே தோன்றுகிறவற்றையெல்லாம் நீங்கள் பலிபீடத்தில் என்று நீங்கள் பிரசங்கிக்க வேண்டாம். ஆண்டவருடைய பலிபீடமானது ஆண்டவருடைய இருதய துடிப்பு வெளிப்படுகின்ற இடமாய் இருக்கின்றது. உங்களுடைய சொந்தக்காரர்கள் சொல்லுவதை கேட்டு, உங்கள் உறவினர்கள் சொல்லுவதை கேட்டு சபையிலே வந்து அடுத்த நாள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து நீங்கள் பிரசங்கங்களை செய்ய வேண்டாம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிரசங்கங்களை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வீடு அது ஆலயம், ஜெப வீடா இருக்கின்றது. ஒவ்வொரு ஊழியனும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருடைய ஜெப வீட்டிலே இருந்து தேவனோடு உறவாடுகின்ற இடம், மனதுருக்கமாய் ஜெபம் பண்ணுகின்ற இடம், தேவனோடு பரிந்து பேசுகின்ற இடம், அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகின்ற ஜீவன்களுக்காக பரிந்து பேசுகின்ற இடம் தான் சபையும் பலிபீடமும். நம்முடைய சொந்த விருப்பத்தையோ வியாபார நோக்கத்திலேயே சபையை பயன்படுத்த வேண்டாம். கள்ளர் குகையாக்கினார்கள். ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியம் பற்றி எறிந்தது. என்று உங்களுக்கு எனக்கும் பக்தி வைராக்கியம் பற்றி எறிய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு சைக்காலஜியான இன்று உலக ரீதியான மக்களை மாற்றக்கூடிய பிரசங்கங்களை செய்ய வேண்டாம். பலிபீடத்தில் இரட்டை அர்த்தமான வார்த்தைகளை பேச வேண்டாம். இன்று மற்றவரை சிரிக்க வைப்பதற்காக தேவையில்லாத ஜோக்குகளை நீங்க சொல்ல வேண்டாம்.
சபை, ஆண்டவருடைய சபை வேதம் வசனம் போதிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தவிர எதுவும் பிரசங்கிக்கப்படக்கூடாது. சிந்தித்து பாருங்கள். ஒரு சிலவரை நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது செய்கின்றவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாய், அல்லது நீங்கள் மிகவும் அவர்களை உற்சாகப்படுத்துகின்றவர்கள் இருக்கலாம். மனம் திரும்ப வேண்டிய நாட்களில் இருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வரைக்கும் நமக்கு பற்றி எறிய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், கள்ளர் கூயக்கினீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சபைக்குள்ளே அரசியல் செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டாம். சபைக்குள்ளே நீங்கள் கூட்டம் குழுக்கள் சேர்க்க வேண்டாம். நாங்கள் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அந்த விதமான மனநிலைக்குள்ளே நாங்கள் ஆக்கப்பட வேண்டும். தேவனை குறித்த ஆண்டுடைய இரண்டாவது வருகை குறித்த ஒரு சீரியஸ் தன்மை நமக்குள்ளே வர வேண்டும். சபையிலே ஆண்டவருடைய மனம் திரும்புதலை குறித்த பிரசங்கங்கள் செய்யப்பட வேண்டும். இன்று மனம் திரும்புதலை குறித்த பிரசங்கங்கள் செய்யப்படுவதில்லை. பாவ மன்னிப்பை குறித்த பிரசங்கங்கள் செய்யப்படுவதில்லை. சபைக்கு வருகிற விட்டு விட்டு போய்விடுவார் என்ற பயத்திலேயே இன்று அநேக ஊழியர்கள் நாங்கள் சரியான பிரசங்கத்தை செய்யாமல் இருக்கின்றோம். மனம் திரும்புதலை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கங்கள் செய்யாமல் இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வருகை வரப்போகின்றது. அதை நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டு மக்களை ரட்சிக்கும்படியாய் நல்ல தரமான மனம் திரும்புதலை குறித்த பிரசங்கங்கள் செய்யப்பட வேண்டும். சபையிலே சொந்த வார்த்தைகளை பேசக்கூடாது. வேதம் சொல்லுகின்றது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று சொல்லி இன்று கண்ட விதமாய் பேசுகின்றோம். இருதயத்தில் இருக்கிற கோபங்களை சபையின் பலிபீடத்திலே வந்து வெளிப்படுத்துகின்றோம். அப்படி நாம் செய்யக்கூடாது. கடைசி நாட்கள் இருக்கின்றோம். நம்முடைய வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நாங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தையின் மூலம், நான் செய்கின்ற பிரசங்கத்தின் மூலம் ஒருவன் மனம் அடிவாகி போய் அவன் ஆண்டவரை விட்டு தூரம் போவதற்கு நான் உடந்தையாய் மாறக்கூடாது. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற போது, தேவனுடைய பிரசங்கத்தை கேட்கின்ற போது ஒன்று பரிசுத்த ஆவியினாலே குத்தப்பட்டு அவன் உணர்த்தப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் இன்று என்ன செய்கின்றோம்? நம்முடைய சொந்த நினைவுகளை நாங்கள் செய்திகளை பயன்படுத்தி மக்களை நோகடிக்க கூடாது. ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனமடிவாய் போய்விடக் கூடாது. மிகவும் ஜாக்கிரதை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். இது உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய வீடு ஜெப வீடாய் இருக்கின்றது. சபைகளுக்குள்ளே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் தந்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்களும் நானும் உத்தரவாதமாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சில வழி இந்த செய்தி உங்களுக்கு புதுமையா இருக்கலாம், அல்லது இந்த செய்தி உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. ஆண்டவர் ஆலயத்தில் கொள்ளுகிறவர்களை விற்கிறவர்களை துரத்தி விட்டார். இனிமேல் இடமில்லை. மதவாதிகளுக்கு சபைகளிலே இடமில்லை. இனி தேவனுடைய வார்த்தையை விட்டு வேறு வார்த்தைகள் பேசுவதற்கு அப்படிப்பட்ட நபர்களுக்கு இனிமேல் இடமில்லை. நேரம் போதாது, காலம் போதாது. நாங்கள் சத்தியத்தை போதிக்க வேண்டும். ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்த, ஆண்டவர் வருகை குறித்த பிரசங்கங்களை செய்ய வேண்டும். இன்று அநேகம் பேர் அநேகம் விதமான போதனைகளை செய்கின்றார்கள். இன்று அநேகம் செழிப்பான உபதேசங்கள், எப்படி நன்றாய் வாழுகின்ற உபதேசங்கள், மக்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகின்ற பிரசங்கங்கள், விசுவாசிகளை அவர்களை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி செய்யப்படுகின்ற அநேக பிரசங்கங்கள் என்று எடுக்கப்படுகின்றது. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். நாங்கள் வாழ்கின்ற நாட்கள் மிகவும் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சபையின் வைராக்கியம் பற்றி எரிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பற்றி எரிந்ததோ அதுபோல உங்களுக்கும் எனக்கும் பற்றி எரிய வேண்டும். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ஆவியை நாங்கள் சுமக்க வேண்டும். அந்த கழுதை இயேசு கிறிஸ்துவை சுமந்தது. எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சுமந்தது? ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இயேசு கிறிஸ்துவை சுமந்தது. என்று நீங்கள் நான் அப்படித்தான் செய்ய வேண்டும். நீங்கள் விசுவாசி இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், பக்தி வைராக்கியம் பற்றி எறிய வேண்டும். தேவையில்லாத உபதேசங்கள் காதுகளை விலக்கிக் கொள்ளுங்கள். இன்று அநேகம் பேர் தங்களுக்கு ஏற்ற விதமான போதனைகளை தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் சத்தியத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சத்தியத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். அதுதான் நம்ம மேல் விழுந்த கடமை. அதுதான் நம்முடைய வைராக்கியம். அருமையான பிள்ளைகளே, நாம் அந்த வைராக்கியத்தை நாங்கள் சுமக்க வேண்டும்.
அருமையான போதகர்களே, நீங்கள் ஒரு சில வேளை இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள். நான் மனமுடைந்து சொல்லுங்கள், மனதுடைந்து சொல்லுங்கள், தயவு செய்து வீணான போதகர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இன்று பல பேர் பல தேசங்களில் இருந்து பல விதமான உபதேசங்களை கொண்டு வந்து சபைகளை போதிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட உபதேசங்கள் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம், அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஒரு நாள் இந்த உலகமும் உலகத்தின் ஐஸ்வர்யம் அழிந்து போகும். இன்று ஒரு மனிதன் 40 நிமிடங்கள் பிரசங்கம் பண்ணினால் அவன் 35 நிமிடங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிவிட்டு 5 நிமிடத்தில் ஜெபத்தை முடித்து ஆராதனை முடிக்கின்றார்கள். எங்கே மனம் திரும்புவதற்குரிய பிரசங்கம்? எங்கே ஆண்டவர் இரண்டாம் வருகைக்குரிய பிரசங்கம்? எங்கே ரட்சிப்புக்குரிய பிரசங்கம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சிலுவை மரணத்தை குறித்த பிரசங்கங்கள் எங்கே? இப்பொழுது பிரசங்கங்கள் செய்யப்படுவதில்லை. அப்படிப்பட்ட பிரசங்களை கேட்பது மிகவும் மிகவும் அரிதாக இருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கடைசி நாட்களிலே இருக்கின்றோம். உங்களை ஒப்புக் கொடுங்கள் என்று நீங்கள் பல பேர் ஊழியங்கள் செய்யலாம், பல சபைகளை நடத்தலாம், உங்கள் சபையிலே பல 1000 மக்கள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீங்கள் நான் உத்தரவாதம் இருக்கின்றோம். நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும், நாங்கள் உபதேசிக்கிற ஒவ்வொரு உபதேசங்களுக்கும் நாங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். மக்களை நீங்கள் வந்து பாவத்துக்குள்ளே இடறி போவதற்கும் நரகத்துக்குள்ளே பின்வாங்கி போவதற்கும் நீங்கள் பிரசங்கங்களை செய்ய வேண்டாம். மக்களை நரகத்தின் பெட்டியிலிருந்து திருப்புவதற்கான பிரசங்கங்களை செய்யுங்கள். கள்ளர் குகையாக்க வேண்டாம். பொலிட்டிக்கல் விளையாட்டுகள், அரசியல் விளையாட்டுகள் விளையாட வேண்டாம். இன்று சபையில் வட்டம், சிறுவட்டம், இப்படிப்பட்ட காரிய சபைகள் இருக்கின்றது. இன்று அநேகம் சபைகள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் பார்க்கலாம், இன்று சபைகளில் இருக்கிற ஊழியர்களை நம்புவதில்லை. தங்களுக்குரியவர்களை ஏற்படுத்திக் கொண்டு, தங்களுக்கு இஷ்டமான ஏற்படுத்திக் கொண்டு ஊழியங்களை செய்கின்றார்கள். ஊழியங்களை விரும்பி கொடுப்பதில்லை. ஊழியங்களை அவர்கள் மற்றவர்கள் நம்பி கொடுப்பதில்லை. தங்களுக்குள்ளே, தங்கள் உறவினர்களுக்குள்ளே, சொந்தங்களுக்குள்ளே ஊழியங்களை பகிர்ந்து கொடுத்து ஊழியங்கள் செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட காலங்களுக்கெல்லாம் முடிவு வந்து விட்டது. ஆண்டவர் எல்லோரையும் நம்பி எல்லாம் செய்யும்படி சொல்லி இருக்கின்றார். பேதுரு ஆண்டவரை மறுதலித்தான், சபித்தான். அவன் ஆண்டவரை சத்தியம் பண்ணினான், அறிய மாட்டேன் என்று சொல்லி மறுதலித்தான். ஆனால் அதே பேதுருவை கொண்டு ஆண்டவர் அந்த சபையை கட்டினார். ஆண்டவர் அதே பேதுருவை கொண்டு ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இருதயம் கொண்ட ஊழியர்கள் எங்கே? இன்று ஊழியர்களை நம்புவதில்லை. பேதுரு எப்படி மறுதலித்தானோ அதே பேதுருவை கொண்டு, பலவீனம் உள்ள பேதுருவை கொண்டு ஆண்டவர் இன்று ஊழியத்தை செய்திருக்கின்றார். அருமையான போதகர்களே, நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய நாட்கள் இருக்கின்றோம். ஒரு சில வேளை நீங்கள் எங்களை விட பெரிதாய் படித்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் வேதத்தில் அறிவு நிறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய நாட்களிலே நிற்கின்றோம். நமக்கு விருப்பமான பிரசங்கங்களை, நமக்கு விருப்பமான தேவ செய்திகளை செய்கின்ற நாட்கள் அல்ல, கடைசி நாட்களிலே நிற்கின்றோம். ஆண்டவருடைய இருதய துடிப்பு வெளிப்படுகின்ற செய்திகள் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். நான் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை சொல்லவில்லை. ஆண்டவர் செய்யாத ஒரு காரியத்தை வேதத்துக்கு புறம்பாய் நான் போதிக்கவில்லை. ஆண்டவருக்கு அந்த தன்னுடைய ஆலயத்தின் மேலே பக்தி வைராக்கியம் இருந்தது. வேதத்தில் ஒரு சொல்லப்பட்டிருக்கின்றது, அவர் சாட்டை உண்டு பண்ணி துரத்தினார் என்று சொல்லி. அந்த அளவுக்கு அவருக்கு வைராக்கியம் வந்தது. நாங்கள் சபைகளிலே நின்று, ஆண்டவருடைய பலிபீடத்தில் நின்று ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசுகின்ற இடம் தான் சபை. விழுந்து போன்ற ஆத்துமாக்களுக்காக, ஊழியர்களுக்காக, தேசங்களுக்காக பரிந்து பேசுகின்ற இடம் தான் சபை. சபையிலே நம்முடைய சொந்த காரியங்களை செய்ய முடியாது. சொந்த அரசியல் விளையாட்டுகள் விளையாட முடியாது. நம்முடைய சொந்த தேவைக்கு சபையை பலிபீடத்தை பயன்படுத்த முடியாது. நம்முடைய சொந்த வயிற்று பிழைப்புக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்த முடியாது. நம்முடைய சீரணங்களுக்காக நான் வாழ வேண்டும், என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி சபையை ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்த முடியாத தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ரத்தம் சிந்தினது ஒரு வியாபாரத்துக்காக அல்ல. ஆண்டவர் ரத்தம் சிந்தினது, ஆண்டவர் ரத்தம் சிந்தினது ஆத்துமாக்களை விடுவிக்கும்படியே, பாவத்திலே வாழ்கின்ற மக்களை ரட்சிக்கும்படியே ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். இன்று உங்களை என்னையும் ஒரு மில்லியனராய் மாற்றுவதற்காக, ஒரு பணம் படைத்தவரை ஐஸ்வர்யவரை மாற்றுவதற்கு ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை. ஆண்டவர் ரத்தம் சிந்தினது பாவத்திலே வாழ்கின்ற மக்களை விடுதலை செய்யும்படியாய். இன்று செய்தியே மாறிவிட்டது, சுவிசேஷமே மாறிவிட்டது. ஆண்டவர் ரத்தம் சிந்தினது பாவத்திலே வாழ்கின்ற பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாய். அருமையான ஊழியர்களே, உங்கள் செய்தி இன்றோடு மாறட்டும். ஆண்டவர் ரத்தம் சிந்தினது வீணாய் போகாதபடி, ஆண்டவர் கிருபையை நாங்கள் இருமாப்பாய் கையாளாதபடி, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு
இந்த வைராக்கியம் இருந்தது. நீங்களும் நானும் அந்த இயேசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டும். நீங்களும் நானும் அந்த இயேசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டும். என்னுடைய தகப்பனுடைய குணாதிசயம் எனக்குள்ளே வர வேண்டும். என்னுடைய தகப்பனுடைய குணாதிசயம் எனக்குள்ளே வர வேண்டும். மனம் திரும்புவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வைராக்கியம். ஆண்டவர் நமக்காய் பக்தி வைராக்கியம் வாழ வேண்டும். ஆண்டவரை நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆண்டவர் நான் ஜெபிக்கிற வீரனை வாழ பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே வரட்டும். இந்த சரீரத்தை நான் ஆண்டவரை என்னுடைய இச்சைக்கு ஒப்புக் கொடுக்க கூடாது. ஆண்டவரை உம்முடைய சித்தம் என்னுடைய சரீரத்தில் நிறைவேற வேண்டும். என்னுடைய சரீரமாய் இந்த ஆலயத்தில் ஆண்டவரை உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அந்த வைராக்கியம் நமக்குள் ஊற்றப்படட்டும். செய்தியை முடிக்கும் என்று ஒரு காரியத்தை சொல்லுகின்றேன். இந்த செய்தி உங்களுடைய சில பேருக்கு சிலருடைய மனஸ்தாங்களை உண்டு பண்ணியிருக்கிறது. ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க நம்முடைய கடமை. நம்முடைய தகப்பன இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த குணாதிசயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை சொல்ல வேண்டுவது நம்முடைய கடமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வரை இந்த வானம் பூமி உலகம் சேர்த்து வைத்த சொத்துக்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லா பணங்கள் சம்பாத்தியம் அழிந்து போய்விடும். ஆனால் நீங்கள் போதித்த ஆண்டவருடைய சத்தியம் இந்த வார்த்தை அழிந்து போய்விடாது. அதை நினைவில் வைத்து உங்கள் ஊழியத்தை செய்யும்படி நான் என்னுடைய பணிவாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதுதான் என்னுடைய இருதய துடிப்பு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவர். இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கட்டும் ஆண்டவர். உங்களுடைய வீடு ஜெப வீடாய் மாறட்டும் ஐயா. விவாத ஸ்தலமாக அல்ல, அரசியல் நடத்துகின்ற இடமாக அல்ல ஆண்டவரே. ஜெப வீடாய் மாறட்டும் ஆண்டவர். அழிந்து போன்ற ஆத்துமகளை பரிந்து பேசுகின்ற இடமாய் மாறட்டும். தூய சத்தியங்களை போதிக்கிற இடமாய் மாறட்டும் ஐயா. ஒவ்வொரு ஊழியர்களையும் மூப்பர்களையும் விசுவாசிகள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர். இந்த செய்திக்கு தங்களை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கட்டும் ஐயா. புதிய வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவர். ஆசீர்வாதமான ஆண்டவரை வல்லமையான வாழ்க்கை வாழும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் பண்ணி நிற்கிறவங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவே